நம்ம நிலா பார்த்தீங்கன்னா ராகவன் வந்து பிடிக்கவே மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் தெரியும். நம்ம சோழனை கூட பிடிச்சிரும், ஆனால் ராகவன் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ராகவன் வந்து என்ன பண்ணாலும் கண்டிப்பாக வந்து நிலா வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. என்னன்னா அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிலா வந்து பாராட்டுவேன். என்னன்னா கல்யாணம் ஆகிடுச்சு, நம்ம சோழன் வந்து இருக்காரு, டிவோர்ஸ் ஆகாமல் வேற ஒருத்தனை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல ஒரு பண்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலா கிட்ட இருக்குன்னே சொல்லலாம். இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து என்னன்னா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்து நம்ம சேரன் அண்ணா வந்து இது வந்து ஒரு கோபமாக பேசிட்டாங்க. அதுக்கு போயிட்டு வந்து சாரி கேட்குறேன். நம்ம சேரன் அண்ணா அதெல்லாம் விடுப்பானே, என்னோட தங்கச்சி அதெல்லாம் ஏப்பா இப்படி வந்து பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் அண்ணா பார்த்தீங்கன்னா நிலா வந்துட்டு ஹக் பண்ணி ஓகே பரவாயில்லப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சமாதானமாக போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், நம்ம வானதி கேட்டாங்க. வானதி சும்மா இருக்க மாட்டாங்க. மெக்கானிக் ஷாப்பில் போயிட்டு பாண்டியன் கூட உட்காந்துட்டு ஏதாவது ஒரு கதை பேசுறதுலேயே வந்துட்டு அவங்களோட நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப வந்து டென்ஷன் பண்ணிட்டு நம்ம பாண்டியனே இருப்பாங்க. பாண்டியனோட வேலையும் பார்க்க விட மாட்டாங்க, இன்னும் ஒரு வேலை பார்க்க மாட்டாங்க. எப்பறம் இந்த ஜோடி பிரியுந்த மாதிரி நமக்கே தோணிட்டு இருக்கு. பாண்டியனும் வானத்தையும் சேரவே கூடாது மாதிரி எனக்கெல்லாம் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் யாரையும் வந்து பிரிக்கிறதுக்காக இதை பேசல. அவங்க பண்ணுறதே வந்துட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா தேவலா வேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பல்லவன் வேறு லவ் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். காலேஜாகவே படிக்கிறாரு, சேட் வேறு மறைச்சு பண்ணிட்டு இருந்தாரு. இது இவ்வளோ நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்து பல்லவனுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்புறம் ஆக மொத்தம் சோழனுக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு தான் சொல்ல வரீங்கன்னு எனக்கு மைண்டில் கேட்குது. கண்டிப்பாக சோழனுக்கு வந்து நடக்க வரும். எப்போ என்னன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக பிடிச்சிக்கு நம்ம வந்து சோழனோட லவ் ஸ்டோரி பார்க்க போகிறோம். நேரத்தோட சீரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.